உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பு காணிக்குள்ள ஒரு அழகிய வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணொளி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணி சரியாக எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவாந்துறை சந்தைக்கு அருகாமையில் தான் இருக்குது. அதாவது அந்த சந்தைக்கு எதிர்ப்பக்கம் ஒரு ரோட் ஒன்று போகுது பாருங்கள். அந்த ரோட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு பழைய வீடு தான். அதை புதுப்பிச்சிருக்கிறீங்க. புதுசாக கொஞ்சம் உடைச்சி கிடச்சி கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்ல அழகிய முறையில் மாபிள் எல்லாம் பதிச்சு மேலே சீலிங் எல்லாம் அடித்து வீடை நல்லா அழகாக கட்டியிருக்கிறாங்க. வீட்டினுடைய அமைப்பை நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கிற ஹோல். நாங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு ஹோல் இருக்குது. மேலே சீலிங் எல்லாம் அடித்து ஃபேன் எல்லாம் பூட்டி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே நாங்கள் அந்த பக்கம் போனோம்னா அங்கால இன்னொரு ஹோல் ஒன்று இருக்குது. எல் வடிவ ஹோலாக இந்த ஹோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு வீடு, ஒரு அமைப்பான ஒரு வீடு. உண்மையாலுமே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஒரு கட்டு கிணறு இருக்குது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு இடமும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. அதை நாங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஹோல். கீழே மாபிள் எல்லாம் நல்ல அழகான மாபிள் பதிச்சிருக்கிறாங்க. மேலே சீலிங் அடிச்சிருக்கிறாங்க. ஃபேன் எல்லாம் பூட்டி இருக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அப்படியே நாங்கள் இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள். இது சாமி அறை. வீட்டு வேலை இப்போ தான் புதுசாக செய்து முடிச்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே புதுசாக எல்லாம் தட்டிக்கிட்டு புதுசாக தான் கூரையெல்லாம் போட்டிருக்கணும். எல்லா வேலையும் கிட்டத்தட்ட புதுசாக தான் செய்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல அழகான முறையில் இருக்குது. அப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் இங்கால சாமி அறைக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள். வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கவே ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பெயிண்ட் எல்லாம் அழகாக அடிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாலை காய்ச்சி உள்ளவே குடியேற வேலை மட்டும்தான் உங்களுக்கு மிச்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கால அப்படியே வந்தோம்னு சொன்னால் இங்கால ஒரு நல்ல பெரிய கொரிடோர் ஒன்று போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு 4 அடி 5 அடியில் ஒரு கொரிடோர் ஒன்று போகுது. அதுக்கு பக்கத்தில் இங்கால கிச்சன் இருக்குது. இங்கால இந்த பக்கம் இருக்கா. நாங்கள் வெளியே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கால ஒரு சின்னதாக ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஒரு ஓடை மாதிரி. இதுக்கு பக்கத்தில் இங்கால பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது. தொட்டியெல்லாம் கட்டியிருக்காங்க. மேலே டேங்க் பண்ணியிருக்காங்க. கிணறு இதான் கிணறு. இது அங்கால காணியும் இங்கால காணியும் பங்கு கிணறாக இருக்குது. அங்கால பாதி இங்கால பாதி பங்கு கிணறாக இருக்குது. ஆனால் நல்ல தண்ணி. சில இடங்களில் நாவாந்துறையில் உப்பு தண்ணி தான் இருக்கும். ஆனால் இது நல்ல தண்ணி கிணறு. மேலே டேங்க் நல்லா உயர்த்தி செட் பண்ணியிருக்கிறாங்க. தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள் கிச்சன் எவ்வளவு அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள். கிச்சன் வேலையை கிச்சனுக்கு அந்த மாபிள் எல்லாம் பதிச்சிருக்கிறாங்க பாருங்கள். மேலே சீலிங் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. இதில் எல்லாம் அழகான முறையில் மாபிள் கிச்சனுக்கு பதிச்சிருக்கிறாங்க. இங்கே சிங்கெல்லாம் பூட்டி நல்ல நேர்த்தியான முறையில் கிச்சன் வேலை திட்டங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஓகே. அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம்னு சொன்னால் இங்கால பின்னுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஹோல் இருக்குது. 2 ரூம் இருக்குது. கிச்சன் இருக்குது. இங்கால அட்டாச் பாத்ரூம் இருக்குது. கொரிடோர்லாம் நல்ல பெரிய கொரிடோர்லேயே படுத்து தூங்கலாம் 2 பேர். அந்த அகலமாக இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம். பாருங்கள் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அந்த சிவத்துக்கெல்லாம் அழகாக மாபிள் வச்சுருக்காங்க பாருங்கள். சவரெல்லாம் ஃபிட் பண்ணி பார்த்தாலே உண்மையாலுமே அருமையாக இருக்குங்க. கொமெண்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நீட்டாக இருக்குது. வேலை திட்டங்கள் அருமையாக செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கூட சொல்லவே முடியாது. நல்லா இருக்குது. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். மொத்தம் ஒரு பரப்பு காணி இருக்குது. இதில் உண்மையாலுமே நல்லா சூப்பராக செய்திருக்கிறாங்க. வீடு குறையன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. வீடு அழகாக செய்திருக்கிறாங்க. நல்ல காற்றோட்டமான ஒரு இடமாகவும் இருக்குது.
இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால இடம் வந்து மிச்சம் இருக்குது. பின்னுக்கு வந்து நீங்கள் வந்து தேவைப்பட்டால் இன்னும் இழுத்து எதுவும் கட்டிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்காலையும் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை வெளி டாய்லெட், அது அப்படியே பழைய டாய்லெட்டாக இருக்குது, நீங்கள் செய்து பாவிச்சு கொள்ளணும். இங்கால இடம் இன்னும் இருக்குது, கொஞ்சம் பத்தையாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதில்ல, நல்ல இடம் இருக்குது, போதிய அளவு இடம் இருக்குது. இங்காலையும் வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணி ரூம்ஸுகள் கட்டிக்கொள்ளுண்டா கட்டிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இந்த காணியோட ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக இருக்குது. நாவாந்துறை சந்தையிலிருந்து அருகாமையில் தான் காணி இருக்குது. உண்மையாலுமே ஒரு நல்ல காணி, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த காணியோட இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,30,00,000 ரூபா சொல்கிறீங்கன்னா பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கூடுதலாக இந்தியாவில் வந்து நாவாந்திர சைட்டில் பரப்பு வந்து 1 கோடி 1.5 கோடின்ற ஒவ்வொரு விலையில் போய் கொண்டு இருக்குது. இதில் ஒரு பரப்பு இருக்குது, வீடும் நல்ல வீடாக இருக்குது. அவள் 2.30 கிட்ட சொல்கிறா, 2,30,00,000 சொல்கிறா. ஆனால் நாங்கள் வந்து மேற்கொண்டு அவளோட கட்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்வோம், பிரச்சனை இல்லை. ஆர்வம் இருக்கிறார்கள் மட்டும் அழைப்பு ஏற்படுத்துங்க, மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்வோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் இதில் இதே நம்பருக்கு எனக்கு நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு கமிஷனுக்கு, பெரிய கமிஷன் இல்லை, சின்ன கமிஷனில் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த காணியை வந்து விற்பனை செய்து தருவோம். நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நாங்கள் பெரிய பெரிய புரோக்கர் மாதிரி பெட்டிகளை உள்ள எல்லாம் வைக்கிற லட்சக்கணக்கில் எல்லாம் வைக்கிறதில்ல, நியாயமான பெர்சன்டேஜை வாங்கிட்டு நாங்கள் வந்து காணியை விற்று கொடுக்குறோம். ஆகவே வந்து நீங்கள் வந்து எங்களூடாகவே காணியை வந்து தாராளமாக நம்பிக்கையாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட விளம்பரம் நீங்கள் போடணும்னு சொன்னாலும் எங்கள் தளத்தில் நீங்கள் வந்து விளம்பரம் போட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதில் வந்து நீங்கள் ஒரு விளம்பர காசு கொண்டு வந்தீங்கன்னா சரி, நாங்கள் விளம்பரம் செய்திருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேண்ணே, இதான் இந்த காணியினுடைய மற்றும் வீட்டினுடைய ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக இருக்குது. மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. அதேமாதிரி என்னுடைய ஃபேஸ்புக் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிக்டாக் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றில் நீங்கள் பார்க்க தவறுனா இன்னொன்றில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.